ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையிலேயே பாப்பாவுக்கு ஸ்கூலில் வந்து குரூப் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால ட்ரெஸ் எல்லாம் நீட்டாக அயர்ன் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக அயர்ன் பண்ணிட்டு இருந்தார் அவர். நானும் அவளை போய் வேகமாக குளிக்க வச்சுட்டு அவளுக்கு ட்ரெஸ் பண்ணி அனுப்பி வச்சாச்சு. அவளும் லைட்டாக டச்சப்லாம் பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டா. கடைசியில் பேகை மறந்துட்டு போகிறோம், அந்த பேகை வாங்கிட்டு போன்னு சொன்னோடனே வேகமாக வந்து பேகை வாங்கிட்டு போனான். காலையில் நம்ம இவங்க ஸ்கூலுக்கு அனுப்புறது அப்படிங்கிறது பெரிய டாஸ்க்காக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயம்லாம் இப்போ தான் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் பெருசாகிட்டாங்கன்னா அவங்களே கிளம்பி போயிட்டாங்க. நம்ம சின்ன சின்ன விஷயத்துல நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அதனால இப்போ இருக்க டைமை ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்ம செலவு பண்ணிக்க வேண்டியது தான். அதனால தான் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாருன்னா, அவர் டெய்லியும் ஸ்கூலில் போய் விட்டுட்டு வந்துடுவார், கூட்டிகிட்டும் வந்துடுவார். எத்தனை நாளைக்கு இப்படி கூப்பிட்டு போய் விட போகிறேன், கொஞ்ச நாள் தானே, அப்புறம் அவளே போய்க்குவா அப்படின்னு சொல்லிட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு கிச்சனுக்குள்ளே போனியே குட்டி மேடம் எந்திரிச்சிட்டாங்க. அப்புறம் அவளை போய் தூங்க வச்சுட்டு வரக்குள்ளே ஹஸ்பண்ட் மரவள்ளிக்கிழங்கு கொலைய விட்டுட்டாரு. கேட்டால் நீ எத்தனை விசிலுன்னு சொல்லலாம் போயிட்டு நான் விசில் விட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம எடுத்து தாளிச்சாச்சு. மரவள்ளிக்கிழங்கு தானே எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் வந்து ஒரு கீரை எடுத்துக்கணும், வீக்லி ஒன்ஸ் மரவள்ளிக்கிழங்கு சக்கரவள்ளிக்கிழங்குலாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஓத்து எடுப்போம். ஆனால் அது வந்து நடக்காது. கீரை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சால்ட் வாட்டரில் ஒரு 2 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள், கீரை பளபளன்னு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதே போல் அந்த கீரை நீங்கள் கட் பண்ணி செஞ்சதுக்கப்புறமுமே கீரை நல்லா க்ரீனிஷாக இருக்கும். இன்னொன்று மண் எல்லாமே உங்கள் அடியில் போய் பதிஞ்சிரும். அதனால ரொம்பவே இதாக இருக்கும். நான் கீரை கட் பண்ணிட்டு நீ ஒன்றும் கட் பண்ண வேணாம், நீ கட் பண்ணுறதுக்குள்ளே விழிஞ்சிருக்கும், நானே கட் பண்ணி தரேன்ட்டு அவர் வாங்கி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேன்னு சொல்லிட்டு நானும் ஒரு சைடு கீரையும் தாளிச்சிட்டு இன்னொரு பக்கம் வெறும் பருப்பு மட்டும் கடைஞ்சேன். நீங்கள் அதை என்ன சொல்லுவீங்கன்னு தெரில, உப்பு பருப்புன்னு நினைக்கிறேன். அதை மட்டும் தாளித்தேன். ஹஸ்பண்ட் சின்ன வெங்காயம் இது வரமிளகாய் எல்லாம் போட்டார். நானும் இதில் பச்சை மிளகாய் வரமிளகாய் எல்லாம் போட்டு பருப்பு ஆல்ரெடி வேக வச்சுருந்தேன். பருப்பு வேகும் போது எப்பயும் கூட உள்ள சின்ன வெங்காயத்தை அப்படியே முழுசாக போட்டு வேக வச்சு பாருங்கள், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். எனக்கு இந்த சட்டியில் வேக வச்சு போடுறளோ அந்த பொறுமையெல்லாம் இருக்காது. ஏன்னா பாப்பா எழுந்திரிச்சிருவா, எங்களுக்கு யாரும் டேக் கேர் பண்ணிக்க இல்லை, நான் மட்டும்தான் பாப்பா பார்த்துக்கணும், அவர் வேலைக்கு கிளம்பி போயிடுவார். அதனால் இருக்கும்போது எல்லாம் சமைச்சாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எல்லாமே குக்கர்லேயே வச்சுருவேன். நான் எதையுமே வந்து சமைக்க மாட்டேன், கையில் சட்டியில் வேக வைக்க மாட்டேன். பருப்பு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா செம்மையாக இருந்துச்சு. ஓகே அப்பா இன்றைக்கும் சாப்பாடு சூப்பராக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொதிக்கும் போதே சாப்பிட்ணும். இவர் அப்போவே எனக்கு பசிக்குதுன்னாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு தேங்காயெல்லாம் துருவி கீரையெல்லாம் இறக்கியாச்சு. எல்லாம் இறக்கி ரெடி பண்ணி வச்சாச்சு. பாப்பா மதியம் 12:20க்கு வந்த உடனே எனக்கு பசிக்குது, சமையல் ரெடியான்னு சொல்லி தான் கேட்பா. அவள் வந்து ஸ்கூலில் வந்து 9:30 கொடுக்குறது வந்து அவள் வந்து ரொம்ப ஸ்லோ ஈட்டர். எல்லா குடும்பத்துலேயும் ஒரு ஸ்லோவாக சாப்பிட்றவங்க இருப்பாங்களா, அது மாதிரி தான் எங்கள் குடும்பத்தில் அவள் ரொம்ப ஸ்லோவாக சாப்பிடுவாள். சரின்னு சொல்லிட்டு அவளுக்காக மதியம் வரக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடணும். இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சுட சுட லஞ்சு. அது இல்லாமல் பருப்பு நிஜமாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்பவுமே இவ்வளோ டேஸ்ட்டாக வராது, இன்றைக்கி அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. அது கூட பேட் வத்தல் பொரிச்சேன். நேற்று சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன்னு சொன்னேன்ல, அப்போ கொஞ்சம் ஏதாவது பொரிச்சு சாப்பிட்றதுக்கு வேணும்னு சொல்லி பாப்பா கேட்டால், சரி கடையில் வாங்கி தரக்கு வீட்டில் பொரிச்சா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அந்த குழஞ்ச மரவள்ளிக்கிழங்க அதையும் தாளித்து வச்சாச்சு. அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸ் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். அந்த ஜூஸ் டெய்லி மார்னிங் குடிக்கிறது தான் நாங்கள். அது குடித்தாதான் எனக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும், உடம்பும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா பாப்பா மார்னிங் தூக்கி வச்சுட்டே இருக்கும், ரொம்ப டயர்டாயிரும். அதனால தான் பாப்பா எப்போவுமே ஒரு 2 ஸ்பூன் குடிப்பா. இன்றைக்கி ஏன் குடிக்கலன்னா தூங்கி எந்திரிச்சுனே கொடுத்தனால அவள் கொஞ்சம் குடிக்காமல் விட்டுட்டா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் அந்த ஜூஸ் எல்லாம் குடிச்சு முடிச்சாச்சு. அப்புறம் பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு எப்போவுமே மிக்சியில் போட்டு நான் நசுக்கி ஊட்டினா அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அரைச்சா கொஞ்சம் அந்த பருக்கையாக தான் சாப்பிடுவா. அதனால நான் கீரையும் கொஞ்சம் பருப்பும் போட்டு கையிலே மஸ்ட்டு ஊட்டி விட்டுருவேன். அதான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சாப்பாடை கொண்டு வந்து வச்ச உடனே அவள் ரியாக்ஷனை பாருங்கள், ஏதோ பிடுங்கி சாப்பிட போகிற மாதிரி வருவாள் அப்படியே. ஆனால் கொஞ்சம் தான் சாப்பிடுவா. அவளை சாப்பிட வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை தான் பாப்பாவை. கொஞ்சம் கீரை ஊற்றி கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் நெய் ஊற்றி கொடுத்தோன்னே நல்லா விரும்பி சாப்பிட்டுட்டா பாப்பா. எனக்கு பிரச்சனையே இல்லை, எது கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவா. எங்கள் வீட்டில் பெரிய வாண்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஸ்பெசிஃபிக்காக தான் சாப்பிடும். அவளுக்கு எது பிடிக்குதோ அதான் சாப்பிடுவா. கடைசியில் ஆகும்போது இதுதான் என்னோடய காலையில் பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கி எதுக்கு சாப்பாடு வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, மாவு தீர்ந்து போச்சு, அதனால காலையில் ரைஸே செஞ்சாச்சு. ஹஸ்பண்ட் சாப்பிட்ருக்கும் போது எப்படி இருக்குன்னு கேட்டேன். செம்மையாக இருக்குது சாப்பாடு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி என் வீடியோஸ் டெய்லியும் பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு லைக்